இங்க வந்திருக்கிற நிறைய பேர் வந்து வேலை செய்யறவங்க, வேலை செஞ்சுட்டு வரீங்க, கடினமான உழைப்பாளிகள். யாருமே வந்துட்டு யாராவது இங்க இருக்கீங்களா? நான் வந்து வேலை எல்லாம் சும்மா தான் செய்வேன், ஆனா அந்த இடத்துல எனக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றவங்க யாராவது ஒருத்தர் இருக்கீங்களா? யாருமே கிடையாது. எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதுக்கான ஒரு வருமானத்தை தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? இந்த நாள்ல அதை குறிச்சு தான் நான் பேசணும்னு நினைச்சேன். 4 விஷயங்கள் தான் நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அதை நான் சுருக்கமா சொல்லிடுறேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்ல வர வேண்டியது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா, நிதி சுயாதீனம். அப்படின்னா என்னங்க? ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கேட்கிறோம். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே சம்பாதிக்கிறோம். முக்காவாசி ஆட்கள் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்க. சம்பாதிக்கிறவங்க இது எனக்கு, இந்த சம்பாதனை எனக்குன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் ஃபீல் பண்றோம்? கிடையாது, முக்காவாசி கிடையாது. நம்ம சம்பாதிக்கிறது நம்ம குடும்பத்துக்கு, நமக்கா அப்படின்னா அப்படி எடுத்து யோசிக்கிறதே கிடையாது. ஆனா இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது, நிதி சுயாதீனம்ன்றது உங்களுடைய வருமானம் உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும்.